உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போகிறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களாக இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றிலாம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம 12 ராசிகள்லேயே ஒரு பாக்கியசாலியான ஒரு ராசிக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூட்டி சொல்லலாம் தனுசு ராசின்னு. ஏங்க நாங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நீங்கள் வேறு பாக்கியசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள்ன்றீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறதுக்கான காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவம், அதாவது இந்த ராசி மண்டலத்தில் 12 ராசியாக பிரிக்கிறோம் இல்லையா, இல்லை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் பண்புகள் உண்டு. இதில் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தனுசு ராசியை தான் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறாங்க. காலபுருஷன் தத்துவத்துக்கே இந்த பாக்கியஸ்தானமாக வரக்கூடியது தனுசு ராசி தான். அந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க உள்ளபடியே நீங்களே மறுத்தாலும் நீங்கள் பாக்கியசாலிகள் தான். யாருக்குமே நம்மளுடைய கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியும். ஆனால் பிறரோட கஷ்டத்தோடு நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, மித்தவங்களோட நிலையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே நம்ம பெட்டராக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த வகையில் பெரும்பாலும் பாக்கியசாலிகள்னு நம்ம தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம். தனுசு ராசியில் ஒரு குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அன்னையிலேருந்து அந்த குடும்பம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகுது அப்படின்றதான் உண்மை. அந்த குழந்தையோட 10-15 வயசுக்குள்ளேயே அந்த குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைக்குமான சொத்துக்களை சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான யோக பலனை இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தாலும் அது கிடைக்கும். ஸோ இது நீங்கள் அனுபவத்தில் நீங்களுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். தனுசு ராசியை பெற்றவர்களும், தனுசு ராசிக்காரர்களை குழந்தையை பெற்றவர்களும், தனுசு ராசியில் இருக்கிறவர்களும் இதை கண்டிப்பான முறையில் மறுக்க மாட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இவ்வளோ சிறப்புகள் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசியோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியை பொறுத்து தான் ராசியோட பலன்கள். ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான், வியாழன், முழு சுபகிரகமாக பார்த்திங்கன்னா அவர் இப்போ எங்கே இருந்துகிட்ருக்காரு அப்படின்னா மிதுனத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ஒரு விஷயம் அக்டோபர் 8ஆம் தேதி நடக்க போகுது. என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான மாற்றம். அதாவது அதிசாரத்தில் உங்கள் ராசிநாதன் குரு தன்னோட உச்ச வீடான கடகத்துக்கு வரப்போகிறார். உச்ச வீடான கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஏன் அப்படி வர்றாரு அப்படின்னா அதிசார பயிற்சின்னு சொல்லுவோம். அதாவது தான் வர வேண்டிய ஒரு ராசி மண்டலத்துக்கு வர வேண்டிய காலகட்டத்துக்கு முன்னதாகவே என்டர் ஆகிடுறாரு. இது அந்த ஒரு மோஷனில் அதோட பயணத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்படி நமக்கு ஒரு தோற்றத்தை காட்டும். அது முன்னாடி இருக்கக்கூடிய ராசி அதிசாரம் வர்றது. வக்ரம் ஒரு நிலை இருக்குது. வக்ரம்ன்றது பின்னோக்கி போகக்கூடியது. ஸோ இது எல்லாமே கிரக பயணங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சனி வக்ர நிலையில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ர நிலையில் இருக்கார். அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரத்தில், அதாவது அதிசாரத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. ஆகா, ராசிநாதன் ஒரு நாள் நம்மளை பார்த்துட்டு இருந்தார், 8ல் போய் மறைய போகிறாரா கடகத்தில் போயிட்டு அப்படின்னா பயப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் வலு பெறுறது, உச்சம் பெறுறது நீங்கள் பலம் அடைகிற மாதிரி உங்களுக்கே யோகங்களுக்கு உங்களுக்கான நல்ல விஷயங்கள் பெருக போகுதுன்னு அர்த்தம். உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட செல்வாக்கு உயர போகுதுன்னு அர்த்தம். ராசிநாதனோட வலுவை பொறுத்து, லக்னாதிபதியோட நிலையை பொறுத்து தான் ஒரு ஜாதகம் வலுவாக என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ராசிநாதன் 8ல் உச்ச பலம் பெறுறாரு, கடகராசியில் உச்ச பலம் பெறுறாரு அப்படின்னா உங்களோட சிறப்பு, உங்களோட வெற்றிகள், உங்களோட மதிப்பு மரியாதைகள்லாம் எங்கே உயரும்னா சொந்த ஊரில் இல்லை, வெளியூரில். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னத்துக்காரர்கள் கண்டிப்பான முறையில் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களோட வெளிநாடு முயற்சிகள், வெளி மாநில வேலையின் காரணமாக வெளியிடங்களுக்கு பயணிக்க நினைக்கிறவங்க அதுக்கான நல்ல தொடக்கத்தை இந்த அக்டோபர் மாதத்தில் 8ஆம் தேதிக்கு அப்புறம் துவங்குங்க. நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி தூங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல விதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பயணங்களுக்காக, வெளிநாடு வேலைகளுக்காக நீங்கள் எடுத்திருக்க முயற்சிகள், உங்கள் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்திருக்க முயற்சிகள், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாரா கடன்கள், நீங்கள் கொடுத்து உங்கள் கைக்கு வராத கடன்கள், இனிமேல் அது கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண பணம், அதெல்லாம் நீங்கள் திரும்ப கேட்க ஆரம்பிங்க. கண்டிப்பான முறையில் உங்கள் கைவிட்டு போன எல்லாமே உங்களுக்கு சேரப்போகுது. அதாவது காசு பணம் மட்டும் இல்லாமல் உறவுகளும்
காலச்சூழலில் வந்து கருத்து முரண்பாடின் காரணமாக, இயற்கை முரண் காரணமாக சிலவற்றை வந்து உறவுகள்கிட்ட விலக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது நடக்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த அப்படி பிரிஞ்ச உறவுகளும் எல்லாத்தையும் மறந்து ஒரு அன்போட, ஒரு அக்கறையோட உங்களோட திரும்ப சேர்றதுக்கான ஒரு காலகட்டமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே இருந்து இருக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து பல சிறப்புகளையும் நல்ல விஷயங்களையும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சனி குரு சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம என்ன பிரம்மகத்தி இது தோஷம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. திரிகோண நிலையில் சேரும்போதோ ஒரே ராசியில் சேரும்போதோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லணும்னா சனி குரு சேர்ற ஒரு ஜாதகர் தான் வந்து பெரிய தொழிலதிபராக வருவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒரு 1000 பேர் 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய முதலாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குரு சனியோட சேர்க்கை இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா வந்து குரு சனியோட ஆதாயம் இருக்கணும். குரு வந்து பணம், சனி வந்து வேலையாள், 2 சேர்ந்தால் தான் நல்லது. ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த கோச்சாரத்தில் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இருந்து கோச்சார நிலைகளில் வந்து குருவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல இணக்கமான ஒரு நிலையில் தொடர்பில் வரப்போகிறாங்க. நல்ல அருமையான காலம்தான். வேலையில் இருக்கவங்களுக்கும் மேலிடத்தோட நல்ல நட்பும் கிடைக்கும். சம்பள உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். இதெல்லாம் இருக்கும், கண்டிப்பான முறையில் இருக்கும். இதோட இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 10ல் சூரியனும் சுக்கிரனும் இணைவுபடுறாங்க. 10ல் உங்கள் பாக்யாதிபதி சூரியனும் 6-11க்குரிய சுக்கிரனும் சேர்றது ரொம்ப சிறந்த ராஜயோகம்னு சொல்லலாம். இங்கே கன்னி ராசியில் சுக்கிரன் சேரும்போது அது நீசம் அடையுமே. இது எப்படி நம்ம ராஜயோகமாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா, கன்னி ராசிக்குரிய புதன் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 11ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் கன்னி ராசிக்கு போகிறாரு. அதாவது புதனும் சுக்கிரனும் ராசி பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்க. ஒருத்தரோட வீட்டில் இன்னொருத்தவங்க மாறி உட்காடுறாங்க. அப்போ இது வந்து ராஜயோகம் தான். புதனுக்கு வந்து பலம் கிடைக்குது, சுக்கிரனுக்கும் பலம் கிடைக்குது. அந்த மாதிரி அப்போ சூரியன் பாக்யாதிபதி சூரியனோட சேரக்கூடிய சுக்கிரன் அப்படின்றதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்கள், சுகபோகங்கள் எல்லாமே வந்து அடைய போகிறீங்க. இந்த குறிப்பிட்ட அந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அதிசார பயிற்சி இருக்குது. சனியும் வக்ர நிலையில் தொடர்றாரு. ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் அதீதமான ஈடுபாடும், நிறைய திருத்தலங்களுக்கு, சிவஸ்தலங்களுக்கு, சிவாலயங்களுக்கு, சித்தர் வழிபாடு தொடர்பாக பயணிக்கிறதுக்கு இது நாள் முன்னாடி இல்லாத அளவில் இனிமேல் கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி நல்லபடியாக இறைவனை வணங்கி உங்களோட வேண்டுதலை வைங்க. நிச்சயமாக உங்களோட இந்த காலச்சூழல், கிரகச்சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் எண்ணம் எதுவோ அது உங்கள் வாழ்க்கையாக மாறும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன். 3ஆம் இடத்துல இருக்க ராகுவும் 9ஆம் இடத்துல இருக்க கேதுவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றியை கண்டிப்பான முறையில் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 12ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் வந்து புதனோட சேர்ந்து துலா ராசியில் அமர்றாரு. செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வர்றது ஒரு நல்ல சிறப்பான யோகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு யோகாதிபதியே செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் வந்து யோகஸ்தானத்தில் இருக்கிறது. செவ்வாய் பொதுவாக 12ஆம் இடத்துல இருந்தாலே நல்ல பலன்கள் தான் செய்வார். இங்கே புதனோட சேர்றாரு. உங்கள் 7-10 தொழில்காரனோட சேர்றாரு. அப்போ தொழிலில் நல்ல மாற்றங்கள், நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வந்து தடைகள் இருந்தால் அந்த தடைகள்லாம் உடச்சி நீங்கள் வெற்றியாளர் ஆகிறதுக்கான ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான ஒரு காலமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குது. அதாவது உங்கள் வெற்றிக்கு அடித்தளம் வைக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக இந்த அக்டோபர் மாதம் அமைய போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பான முறையில் பாருங்கள். இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு வந்து குரு அதிசாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி வந்து உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் என்றாலே தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே ஏற்படும். இந்த அக்டோபர் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுடைய அங்கீகாரம் நிலைநாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நிறைய எதிர்வினைகளை வந்து உங்களை வந்து தாக்கியிருக்காங்க. உங்களை வந்து லாக் பண்ணுறாங்க. நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. அதே போல் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அன்பை வெளிக்காட்ட முடியாமல் தவிக்கிறீங்க. உணர்வுபூர்வமாக தன்னுடைய பார்ட்னர் பாசத்தை புரிஞ்சுக்கிருவாங்கக்காண்டி எவ்வளவோ இறங்கி போகிறீங்க. ஆனால் அந்த அன்பை புரியாமல் உங்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க, எவ்வளோ தூரம் காயப்படுத்துகிறாங்கங்கிறத நீங்கள் தினமும் தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணி கவலைப்படுறீங்க. ஆனால் அந்த கவலையை வெளியே கொண்டு வரதே கிடையாது. வெளியே வரும்போது ஒரு ஆசானாக, ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக வெளியே உங்கள் தோரணையில் காட்டிக்கிறீங்க. ஆனால் உள்ளே நீங்கள் படுற போராட்டம், கஷ்டம்னா
அளவு கடந்தது. அது இந்த 9 மாத காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவிச்சிங்க. அப்போ இதெல்லாம் எப்படா சரியாகும்? கண்ணாடியை பார்த்து முன்னாடி பேசி பல விஷயங்களை பேசி பேசி உங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிருக்கீங்க. அது கொஞ்சமாக மாறிடுமா? நம்மளுடைய பார்ட்னர்கிட்ட நம்ம வெளிப்படையாக பேசிட முடியுமா? நம்முடைய கணவன்கிட்ட நம்ம நம்மளுடைய அன்பை எப்படி புரிய வைக்கிறது? நம்ம மனைவி எப்படி நம்ம பக்கம் முழுமையாக வர வைக்கிறது? அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கிற, ஒரு கவலையில் இருக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான சம்பவம் நடக்க போகுது. சில தடுமாற்றங்கள் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே வெளியேறப்போகுது. ஏதாவது உங்கள் மேலே வீண் பழி சுமத்திருந்தாங்க அப்படின்னா, அதனால் நீங்கள் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த குற்ற உணர்ச்சி உங்களை விட்டு வெளியாக போகுது. கணவன் மனைவிக்குள்ள உள்ள சண்டை சச்சரவுகள் விலகி 2 பேருக்குள்ள ஒரு அந்யுன்யம் ஏற்பட போகுது. குழப்பங்கள் எல்லாம் ஒரு சரியான தீர்வு கிடைச்சு, குழப்பமே இல்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உண்டு. உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கோபமே வராதுங்க. என்னதான் நீங்கள் ஒரு உச்சக்கட்ட நிலைமைக்கு போனாலும் கோபம் வராது. ஆனால் இப்போ ஒரு 9 மாதமாக உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளோ தூரம் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் உங்களை மீண்டும் மீண்டும் இந்த ஒரு காற்றுள்ள பலூனை தண்ணிக்குள்ளே அமுக்குனா எவ்வளோ தூரம் தான் அமுங்கி உள்ளே போகும்? ஒரு லிமிட்டை தாண்டி வெடிச்சிரும்ல. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வெடிச்சு ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ கோபத்தை தணிப்பதற்கான எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு நெருப்பு எரியுதுன்னா அதை அணைக்க என்ன வேணும்? தண்ணி வேணும்ல. அதே மாதிரி தான் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அன்பு செலுத்துவதற்கு தண்ணியாக வரப்போகிறாங்க உங்களை புரிந்து கொண்ட நபர்கள். புதிய உறவு என்ற அன்பு உங்களுக்கு வரப்போகுது. ஒரு நட்பு மூலமாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அது பெண்ணாகவும் இருக்கலாம் அல்லது ஆணாகவும் இருக்கலாம். அவர்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. அந்த நட்பை நீங்கள் தோழனாகவோ அல்லது தோழியாகவோ சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தவறான முறையில் மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்டு ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா உங்களை எந்த ஒரு காலத்தை கொண்டும் மாற்றவே முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தனுசு ராசிக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் பல பேருக்கு ஐடியா கொடுக்குறீங்க. நீங்கள் தான் பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறீங்க. குலதெய்வத்துடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய நபரே நீங்கள் தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமே அதிக கவனம் செலுத்துறீங்க. இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்ப உறவுக்காக, உங்கள் குடும்ப சந்தோஷத்துக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழ கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் இனி வரும் காலங்களில் உங்களுக்கும் சரி உங்களுடைய சன்னதிக்கும் சரி மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் துவங்குவதற்கான பாக்கியம் உண்டு. கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நம்முடைய தனுசு ராசி என்பர்களில் பூராட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஏமாறாமல் இருப்பதற்கு ஏதாவது வழிபாடு உண்டா? நட்பும் ஏமாற்றுறது, உறவும் ஏமாற்றுறது, எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றத்தை மட்டும்தான் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இதற்கான ஒரு தீர்வு உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்களுடைய ஊரில் மலை மேலே என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுடைய பேர் எனக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம சேனலில் நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா, என்னுடைய பேர் என்ன பேர், எங்கள் ஊரில் இந்த மலை மேலே இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு விட்டிங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு
எனக்கு அனுப்பிவிடுங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை முறை போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏமாற்றமே இல்லாமல், உங்களை யாரெல்லாம் ஏமாற்ற வராங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் இல்லை, உங்கள் பக்கத்திலே வரவிடாமல் தடுப்பதற்கு அந்த வழிபாடு சூப்பராக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த மாதம் நீங்கள் ஒரு முறையாவது போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்ப லாங்கில் இருக்குன்னா, உங்களுடைய ஊரில் தெற்கு பார்த்து முருகன் இருக்கார் அப்படின்னா அந்த முருகனை போய், அப்பா முருகா என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க. ஏற்றம் உண்டு, மாற்றம் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கான மாதம், பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம். ரொம்ப நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், நேர்மைக்காக எந்த நிலையிலையும் போராடக்கூடியவர்கள், நியாயத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள். எல்லாம் பண்ணி கடைசியில் வாழ்க்கையை இழந்துட்டேன் சார், நான் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாகி கோர்ட்டு கேஸ்லாம் போய் இப்போ குழந்தைய பிரிஞ்சிருக்கேன், மனைவியை பிரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பது. அதே போல் வேலை சம்மந்தமான விஷயங்கள், அந்த 7.5 சனியில் வேலை போச்சு, அதுலேருந்து பெரிய லெவலில் க்ரோத் இல்லை, ரொம்ப அப்படியே வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கேன், பட் இருந்தாலும் நல்ல நிலைக்கு மாறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள். அதே போல் தொழிலில் நீங்கள் படாத கஷ்டம் கிடையவே கிடையாது. எவ்வளோ கடன், எவ்வளோ அவமானம், எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இப்போ ஏண்டா தொழில் செஞ்சோம் அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இவ்வளோ பிரச்சனையில் வாழ்க்கையை வாழணுமா, ஏண்டா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாது அப்படின்னு மன திடத்துடன் வாழக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர். அந்த தினம் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. எவ்வளோ பிரச்சனைலாம் சமாளிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஏன் பயப்படுறீங்க, கவலைப்படுறீங்க? வாழ்க்கையில் சூப்பராக இருப்பீங்க, கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. அது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். அப்போ எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னா நீ நினச்சது நடக்கும், கவலைப்படாமல் இருங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறிடுங்க, அதில் எந்த டவுட்டுமே வேணாம். அதுமாதிரி வேலை இல்லை சார், எனக்கு வேலை போய் ஒரு 3 மாதமாக இப்போ சும்மா இருக்கேன், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிஞ்சிருக்கேன், பழைய மாதிரி ஆயிடுச்சோன்னு பயமாக இருக்குது, 7.5 சனிலாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு 7.5 சனி இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குன்னு சில பேர் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வேலை கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை இந்த அக்டோபர் மாதத்தில் செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஈடுபட்டிருக்குன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குருவுடைய வீடு, அதனால் அரசாங்கத்தில் வேலை இல்லாமல் போகவே போகாது. அந்த மாதிரி முயற்சி பண்ண தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நேரம். அதே போல் அரசாங்கம், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நேம், அங்கே இவருனா இதெல்லாம் செய்வார், இதெல்லாம் இவரெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். தொழிலில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வரும். இந்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள்னு சொல்லும்போது என்னென்னா, பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ பணத்தை கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. பணம் நான் வருது சார், அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியலை, என்னால் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நீங்கள் பணம் திடீர்னு யாருக்காவது ஒரு ஏமாற்றமாகி பணம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை அதிக கடன் இந்த மாதம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் வரும். அந்த அதிக கடன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் தேவையில்லாத கடன் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. இல்லை சார் வாங்கி தான் ஆனால் தான் சார் நான் தீபாவளிக்கெலாம் சம்பளம்லாம் கொடுக்க முடியும் அப்படிலாம் சில பேர் இருப்பீங்க. பேங்க் லோன் வாங்கிக்கும் தப்பு இல்லை. அதிக வட்டிக்கு வாங்கினா திருப்பி மாட்ட போகிறீங்க. 7.5 சனி மாதிரி திருப்பி மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு.
அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக பண வரவுகள் வராமலாம் இல்லை, பண வரவுகள்லாம் வரும். ஆனால் அது பின்னாடியே பிரச்சனைகளும் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுமாதிரி யாருக்கும் புதுசாக கடன் கொடுக்காதீங்க பிஸ்னஸில். ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில், அதே போல் தேவையில்லாத இந்த நிறைய பேர் பணம் வட்டி கொடுத்து வாங்கலாம் சில பேர்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பிரச்சனை வரக்கூடிய நேரம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த மாதம் கொடுப்பார். அதுவும் குரு 8ல் இருந்தால் கூட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது நல்லது தான், ஒன்றும் தப்பு ஒன்றும் வராது. அதில் திருமணம் நடைபெறக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு மருத்துவம் மூலமாக தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய முக்கியமான நேரம், அதை பார்த்துக்கிறது நல்லது. அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்புகள் உள்ளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மா கிட்ட சண்டை சச்சரவுலாம் வரும். அம்மா கிட்ட ஏதாவது பணம் கேட்டிங்க, ஏதாவது சொத்து கேட்டிங்கன்னா தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பதுக்கான நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வேறு ஒரு நாடுக்கு, வேறு ஒரு மாநிலத்திற்கு அங்கேயே மாற்றமடைந்து வேலை தேடுவதற்கான நேரம். வெளிநாட்டில் பிஸ்னஸ் சூப்பராக வரதுக்கான நேரம். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் சூப்பராக வரும். ஃபாரினில் இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை இந்தியாவில் இருக்கீங்க வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரம். அதில் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். புதுசாக யார்கிட்டையாவது மெட்டில் அனுப்புகிறேன்னு சொல்லி பணம் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு, கேர்ஃபுல்லாக இருங்க. அதில் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃபு. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் 15ஆம் தேதி 16ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நாட்கள் முக்கிய முடிவுகள் எதுவும் செய்யக்கூடாது, புதிய முயற்சிகள் தவிர்ப்பது சிறப்பு. இந்த மாதம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் தேதி 8ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி 23ஆம் தேதி. இந்த நாட்கள் நல்ல நாட்கள். அந்த நாட்களில் பண வரவுகள் உண்டு, நிறைய நல்ல விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. யாரெல்லாம் தனுசு ராசியாக இருக்கீங்களோ கால பைரவருக்கு வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி என்பர்கள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்களும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல 7.5 சனியில பாதிக்கப்பட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பூராடம் நட்சத்திர அன்பர்களும் மூலம் நட்சத்திர அன்பர்களும் 7.5 சனியில தன்னுடைய வாழ்க்கையவே இழந்து அப்படியே ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்ன இழந்தோம், என்ன இருக்கு அப்படின்னு கூட மனசுல வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த அக்டோபர் மாதம் ஏற்கனவே நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. இன்னமும் இந்த காலகட்டங்கள் இன்னமும் ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இந்த மாதத்துல சேருது. சூரியன், புதன், செவ்வாய், அடுத்து சுக்கிரன் பயணிச்சுட்டு வரார். இந்த ஒரு மாதம் மட்டும் சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த சுக்கிரனும் அந்த ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள், தொழில்ல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருந்தாலும் கூட இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அதுல இருந்து மிகப்பெரிய அளவுல தப்பிக்கக்கூடிய ஒரு வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். என்ன ஒரு இடர்பாடுகள் இருந்தாலும் அதுல இருந்து மிக எளிதாக வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது.
உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே வக்ரமாக தான் இருக்கிறார். அதனால அந்த அர்த்தாஷ்டம சனி இப்போதைக்கு வேலை செய்யல. அதனால கொஞ்சம் ரிலீஃபா இருந்துட்டு இருக்கிறீங்க. அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்து உபஜய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் 3ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். அதனால சனி பகவான் பெரிய அளவுக்கு உங்ககிட்ட வாலாட்ட முடியாது இனிமே. ஏன்னா 7.5 சனியில பெரிய அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. செஞ்சது எல்லாமே அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனி பகவான் நிறைய பாடங்களை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு புகட்டிட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால இனிமேல் கொண்டும் அந்த சனியினுடைய தாக்கம் அப்படின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காத ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனாலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா ராகு தசை, குரு தசை இந்த மாதிரியான காலகட்டங்களாக இருக்கும். இந்த குரு தசையில மிகப்பெரிய அளவுக்கு வியாதி தொந்தரவுகள்னால அனுபவிக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வியாதிக்கு நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல சிறந்த மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ராகு திசையில இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த மாதத்துல வெளிநாடு முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க. எங்க மேடம் எங்களை எந்த இடத்துலயுமே விட மாட்டேங்கிறாங்க, நாங்க எங்க இருந்து போறது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு வயசு 45-50 வயசு ஆகுது, இப்ப எங்க வெளியூருக்கு போக சொல்றீங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இடத்தை மாற்றம் செஞ்சுக்கோங்க. அந்த மாற்றம் செய்யறதுனால இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து அதிகப்படியான வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கடன்களின் அளவு அப்படின்றது இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரண முதலீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தங்கத்துல முதலீடு செய்யறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். கடந்த காலத்துல அந்த தங்கத்துல முதலீடு செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அவமானங்கள் கடன்கள்னால சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தங்கத்துல முதலீடு செஞ்சீங்க அதனாலதான் மிகப்பெரிய அளவுல ஆபத்துல இருந்து வெளியில வந்திருக்கிறீங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு மூலதனமோ தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு மூலதனமோ ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். வேலை இடத்துல நிறைய ஒரு உயர் பதவிகள், அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை, இது நாள் வரைக்கும் உங்களை அவமானப்படுத்திய நபர்கள் கூட இப்போ உங்களை பார்த்த உடனே எந்திரிச்சு உட்காந்து சல்யூட் போடக்கூடிய அளவிற்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த அக்டோபர் மாதத்துல. அடுத்து படித்த மாணவர்கள் இப்பதான் படிச்சு வெளியில வந்திருக்கோம், எங்களுக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்க போது. நீங்க படித்த படிப்பிற்கு தகுந்த ஒரு ப்ரொஃபஷனல் உத்தியோகம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை இந்த அக்டோபர் மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா 11ஆம் இடத்துல சூரியன் நீச்சமா இருக்கிறாரு. இதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா, எங்களுடைய பதவிகள் பறிபோகுமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களினுடைய பதவிகளுக்கு பெரிய அளவுக்கு பங்கம் வராது. ஆனா உங்களுடைய உத்தியோகத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க யாரையாவது கேட்டு நீங்க உங்களுடைய வேலைகளை செஞ்சா கூட கடைசி நேரத்துல அந்த உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களோ உங்க கூட வேலை பார்க்குறவங்களோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கையை விரிச்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அந்த பொறுப்புகள்ல இருந்து எளிதாக விலகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால யாரையும் கேட்டு நீங்க சில வேலைகளை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அதுல சில தவறுதலான ஒரு வழி நடத்துதல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இல்ல செய்ய முடியாட்டி அப்படின்னா அதை பெண்டிங் போடுங்க. இந்த வேலைகளை இப்ப செய்ய முடியாது, நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 15 நாளைக்கு அப்புறம் அது ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியே நீச்சம் அடைகிறதுனால
தகப்பனார் வழியில சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். உடல்நிலை ஏதாவது பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீவிரமான ஒரு உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது அறுவை சிகிச்சைகள் அந்த மாதிரியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சில வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தகப்பனார் வழியில. அதனால அந்த இடத்துல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்திலேயே கேது இருக்கிறதுனால அந்த கேது இப்போதைக்கு உங்களுக்கும் தகப்பனாருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க பெரிய அளவுக்கு பிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால சில தேவையில்லாத ஒரு இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதனால இப்போ அது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க புதிதா தொழில் அமைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாசம் வாய்ப்புகள் இருக்கு. அந்த தொழில்லாம் அமைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பணத்தை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது பெஸ்ட். அந்த பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கு உண்டான ஒரு பதில்கள் உங்களுக்கு வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.